அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 21st 22nd ஜூன் 2020 ஜூன் 2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினா விடைகளை நாம் தமிழில் பார்ப்போம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நாம் கேள்விக்கு செல்லலாம். கேள்வி எண் 1. குபார்பெக் போர்னோவ் என்பவர் கீழ்கண்ட எந்த நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? அதாவது பிரசிடண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிர்கிஸ்தான். கேள்வி எண் 2. எத்தனையாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா பிப்ரவரி 2021 பதிலாக ஏப்ரல் 2021 மாற்றப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 93வது. கூடுதல் தகவல். The Academy of Motion Picture Arts and Sciences on Monday announced that 93rd Academy Awards, originally scheduled for February 28, 2021, has been pushed back to April 25th of the same year due to coronavirus concerns. This is the first time in 40 years that the ceremony is being rescheduled. Next question. கேள்வி எண் 3. நிலையான காஸ்ட்ரோனமி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூன் 18. கேள்வி எண் 4. அமெரிக்க செனட் சபையால் அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழர் யார்? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். அமெரிக்க செனட் சபையால் அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சேதுராமன் பஞ்சநாதன். இவர் பாத்தீங்கன்னா அமெரிக்க செனட் சபையால் அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல். அமெரிக்க இந்திய விஞ்ஞானி டாக்டர் சேதுராமன் பஞ்சநாதன் சென்னை சேர்ந்த தமிழர். இவர் அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக அமெரிக்க செனட் சபையால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் 1986 ஐஐடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படி படித்தவர். 1989 ஒட்டாவா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் PhD பட்டமும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் பௌதிகம் பட்டப்படிப்பு படித்தவர். கேள்வி எண் 5. சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? சர்வதேச யோகா தினம், அதாவது இன்டர்நேஷனல் யோகா டே, அதாவது வேர்ல்டு யோகா டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜூன் 21. கூடுதல் தகவல். உலகம் முழுவதும் வாழும் மக்கள் யோகா செய்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதை சர்வதேச தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபைக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்ப 2020ஆம் ஆண்டு 6வது யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது தி 6th annual International Day of Yoga was observed on June 21st, 2020. The theme, அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய தீம் தமிழ்ல சொன்னோம்னா கரு எது பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட் ஹோம். இதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த யோகா தினத்துக்கான முக்கிய கரு என்ன பார்த்தீங்கன்னா யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி. இது டிஎன்பிசி தேர்வுகளோ இல்லை யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடு சபையில் பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட் ஹோம். அதே சமயத்தில் இந்தியாவில்
யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி. இதுதான் கேள்வி எண் 6. தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனத்தின், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி, இதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, உர்ஜித் பட்டேல். இவர் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர். கேள்வி எண் 7. மகாராஷ்டிரா மாநிலத்தின் வாதவன் துறைமுகம் எத்தனை கோடி செலவில் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 65,545 கோடி ரூபாய் மதிப்பில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. கேள்வி எண் 8. உலக உற்பத்தி திறன் நாள், உலக உற்பத்தி திறன் நாள் கொண்டாடப்படும் நாள் எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜூன் 20. உலக உற்பத்தி திறன் நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 20ஆம் நாள் அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கேள்வி எண் 9. RKS பதௌரியா கீழ்கண்ட எந்த படைப்பிரிவின் தளபதியாக இருக்கிறார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, விமானப்படை. கேள்வி எண் 10. ஒவ்வொரு ஆண்டும் கீழ்கண்ட எந்த நாளில் உலக இசை தினம் அனுசரிக்கப்படுகிறது? உலக இசை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூன் 21. கேள்வி எண் 11. வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது திட்டத்தின் நோக்கம் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பெருந்தொற்று தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்து வந்த இந்தியர்களை மீட்டல். இந்த திட்டத்துக்கான பெயர் வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது. கூடுதல் தகவல், விமானங்கள் மூலம் தாயகம் கொண்டு வருவதற்கான திட்டம் வந்தே பாரத். அதே போன்று கப்பல் மூலம் தாயகம் கொண்டு வருவதற்கான திட்டத்தின் பெயர் சமுத்திர சேது. கேள்வி எண் 12. AICTE என்பதில் டி என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டெக்னிக்கல். கூடுதல் தகவல், தி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இதுதான் அந்த AICTE விரிவாக்கம். The All India Council for Technical Education is the statutory body on a national level council for technical education under the Department of Higher Education. AICTE founded on November 1945 and its headquarters located in New Delhi. கேள்வி எண் 13. கீழ்கண்ட எந்த நாடு இரண்டாம் உலக போரின் 75ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட உள்ளது? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். கீழ்கண்ட எந்த நாடு இரண்டாம் உலக போரின் 75ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ரஷ்யா. கூடுதல் தகவல், இரண்டாம் உலக போரில் ரஷ்யா பெற்ற வெற்றியின் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாஸ்கோ செஞ்சதுக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். இரண்டாம் உலக போரில் சோவியத் மக்கள் பெற்ற வெற்றியின் 75வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி 24 ஜூன் 24, 2020 மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள இராணுவ அணிவகுப்பில் இந்தியாவில் இருந்து கர்னல் அளவிலான தகுதிநிலை அதிகாரியின் தலைமையின் கீழ் அனைத்து வித பதவி நிலைகளையும் சேர்ந்த 75 இந்திய படை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவிற்கு நமது பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கலந்து கொள்ள உள்ளார். கேள்வி எண் 14. வானியல் கூர்நோக்கு அறிவியல்களுக்கான ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நைனிடால். கேள்வி எண் 15. கீழ்கண்ட எந்த பகுதியில் உள்ள
கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோருவதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிழக்கு லடாக். கேள்வி எண் 16. யோகா கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட், யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைக்கப்படும் பகுதி எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிஷிகேஷ். இதுதான் யோகா கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது. கூடுதல் தகவல், the Rishikesh, the world capital of yoga, has been one of the India holiest and most spiritual centers for thousands of years. The Rishikesh is a magical city on the blue banks of the holy Ganges river and nestled under the gaze of the mystical Himalayas. Filled with temples and surrounded by emerald jungles, hidden waterfalls, and pristine nature, the Rishikesh is the jewel of an entry into the deep Himalayas and a gateway for those seeking to go deep into their spiritual practice. கேள்வி எண் 17. முதல் சர்வதேச யோகா தினம் 2015 ஆண்டு எங்கு கொண்டாடப்பட்டது, அல்லது 2015 ஆண்டில் எங்கு கொண்டாடப்பட்டது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புதுடெல்லி. புதுடெல்லியில் இந்த முதல் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள கூடுதல் தகவல், புதுடெல்லியில் உள்ள ராஜ்பாத்தில் கொண்டாடப்பட்டது. ஃபர்ஸ்ட் எடிஷன் நியூ டெல்லி, செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2016 சண்டிகர், தேர்ட் எடிஷன் லக்னோ, ஃபோர்த் எடிஷன் டெஹ்ராடூன், ஃபிஃப்த் எடிஷன் ராஞ்சி, சிக்ஸ்த் எடிஷன் லேக். கேள்வி எண் 18. உலக ஹைட்ரோகிராபி தினம், உலக ஹைட்ரோகிராபி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூன் 21. அதாவது ஹைட்ரோகிராபி மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நில மேற்பரப்பில் இருக்கும் நீர் பற்றிய விவரத்துக்கு பேர் தான் ஹைட்ரோகிராபி. தி வேர்ல்ட் ஹைட்ரோகிராபி டே 21st June was adopted by International Hydrographic Organization as an annual celebration to publicize the work of the hydrographers and the importance of hydrography. It also increases awareness about the production of safe navigation and marine life protection. 2020 theme, hydrography enabling autonomous technologies. In 2005, the UN General Assembly adopted a resolution to celebrate World Hydrography Day on every 21st June. கேள்வி எண் 19. 2019 ஆண்டில் உலக எரிசக்தி நுகர்வில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2வது இடத்தில் உள்ளது இந்தியா. முதலிடத்தில் உள்ள நாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா. சைனா வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் உள்ளது. கூடுதல் தகவல், இந்தியா was the second biggest growth driver of primary energy consumption in the world, behind China in 2019, even though it witnessed fall in demand in oil and coal, according to a BP statistical review released on 17th June 2020. The global primary energy consumption growth slowed to 1.3% last year, less than half the rate of growth in 2018, 2.8%. The PP statistical review. PP means PP statistical review said. 20th question, இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புனே. கூடுதல் தகவல், தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் Tropical Meteorology is a scientific institution based in
Pune, India, for expanding research in tropical Indian Ocean of the tropics in general with a special reference to monsoon meteorology and air-sea interaction of Indian monsoon. ஓகே, இந்த வீடியோவில் மொத்தம் 20 வினாக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 20 வினா விடைகள் நமது இணையதளமான www.tnbcmaster.com என்ற இணையதளத்திலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. தேவைப்படுவது அங்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். ஓகே, நேற்றைய கேள்விக்கான சரியான விடை, அதாவது 20 ஜூன் 20 அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை. கேள்வியில் 1, ஐநாவின் வர்த்தக அமைப்பின் அறிக்கையின்படி 2019ஆம் ஆண்டை அந்நிய முதலீடுகளை பெற்றதில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 9வது இடம். கேள்வி எண் 2, இரண்டாம் உலகப் போரில் வெற்றியின் 75வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு மாஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்க 3 படைகளில் 25 பேர் கொண்ட குழுவை பின்வரும் எந்த நாடு அனுப்ப உள்ளது? அதாவது மாஸ்கோவில் நடைபெற உள்ள ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்க 3 படைகளில் 25 பேர் கொண்ட குழுவை பின்வரும் எந்த நாடு அனுப்ப உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இந்தியா. ஸோ இதே கேள்விதான் இன்றைக்கு வேறு வடிவில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு கேள்வி படிக்கும் போது அது தொடர்ந்து அதே கேள்வி கேள்வி பதிலாகவோ பதிலை கேள்வியாகவோ கேட்கப்படலாம். அதனால இதே கேள்வி கேட்டிருக்கார்கள் என்று நீங்க கருத வேண்டாம். கேள்வி எண் 3, இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, அதாவது எக்ஸிம் வங்கி கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு 21.57 மில்லியன் டாலரை கடனாக வழங்கியுள்ளது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மலாவி. ஸோ கேள்வி எண் 1க்கான சரியான விடை சி. கேள்வி எண் 2க்கான விடை டி. கேள்வி எண் 3க்கான சரியான விடை டி. ஒன்றுக்கு சி, 2க்கு டி, 3க்கு டி. ஓகே, இப்போ அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைய, அதாவது அன்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள் மணி ஆர், ஏஎஸ்எம்ஏ, சிவசங்கரி செந்தில், மகாலட்சுமி, டிஜி ராஜ்செட்டியார், குணசேகரன், லதா கேஜி. சரியான விடையளித்த இந்த அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் டிஎன்பிசி மாஸ்டர் சார்பாக வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான கேள்வி. கேள்வி எண் 1, வேளாண் துறை என்ற அதன் பெயரை விவசாய உற்பத்தி மற்றும் உழவர் நலத்துறை என்று மாற்றிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இது? ஆப்ஷன் ஏ லடாக், ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். ஸோ இதில் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கேள்வி 2, கீழ்கண்ட எந்த நாடு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் ஏற்றுமதி மீதான தடையை நீக்கியுள்ளது? அதாவது குளோரோகுயின் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்வதற்கு கீழ்கண்ட எந்த நாடு நீக்கி இருக்கிறது? இதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஸ்பெயின். ஸோ இந்த 4ல் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, உங்கள் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் 2014@gmail.com என்ற இமெயில் முகவரியிலோ, அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் ஃபேஸ்புக் குரூப்பிலோ, அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் ஃபேஸ்புக் பேஜிலோ உங்களது கருத்துக்களை தகவலை தெரிவிக்கலாம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.